வணக்கம். நான் போட்டிருந்த பதிவிற்கு ஒரு தோழர் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அவருக்கான பதில் தான் இது. திமுக ஒரு தீய சக்தி. இதை முன்வைத்தவர் யார்? திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு ஒரு பாடலை உருவாக்கியவர் தானே தாவேகா தலைவர். அதே திமுகவுடன் கூட்டணியில் இருந்தவர் தானே காங்கிரஸ் கட்சியும். இப்போது அதே காங்கிரஸ் கட்சி கூட திமுக கூட்டணி அமைத்தால் நம் நாட்டிற்கு புதிய தமிழக ஆட்சி உருவாக்குவோம் என்று வாக்கு கொடுத்தது என்னாச்சு? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க யாருன்னு விஜய் சார் மறந்துட்டாங்களா? அதே காங்கிரஸ் கட்சி தானே ஈழத்தமிழர்களை கொன்று குவித்து பச்சிலம் குழந்தைகளை பாலும் கொள்கையில் தள்ளியவர்களும் அதே காங்கிரஸ் தானே. அவர்களோடு கை கோர்த்தால் நமக்கு நல்ல ஆட்சியை புரிவார் என்பதில் எந்த அளவுக்கு நம்ப முடியும்? அவரால் வாக்கு கொடுக்க முடியுமா? காங்கிரஸோடு கை கோர்த்து நான் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சியை கொடுப்பேன் அவரால் சொல்ல முடியுமா? திமுக கூட இருக்கிறப்ப யாருமே கேள்வி எழுப்பவில்லை என்பது எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆமாம், திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா திமுக ஆட்சியை மாற்றணும், வாரிசு ஆட்சியை ஒழிக்கணும், புதிய ஆட்சி தலைமுறை கொண்டு வரணும்னு நினச்சிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டு தாவேகா தலைவரை ஜெயிக்க வச்சு மாபெரும் வெற்றியை கொண்டு வந்தீங்க. ஆனால் அதே தாவேகா தலைவர் திரும்பவும் என்ன செய்கிறார்? மக்களை முட்டாள் ஆக்கிவிட்டு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்கிறாரு. ஏன் விஜயால் சொல்ல முடியவில்லையா? நான் தனியாகத்தான் வந்தேன், தனியாகத்தான் ஆட்சி ஆளுவேன், இந்த 118 இடங்களில் நான் ஜெயிச்சிருக்கிறேன், அதனால் நான் யாரு கூடயுமே கூட்டணிக்க விரும்பலை, திரும்பவும் நான் ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருக்குது, மறு எலெக்ஷனை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாமே. பயமா? பயந்து போய் தான் திமுகவுக்கோ காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிறாரா? சரி, திமுக கூட இவ்வளோ நாள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஏன் அவரிடமிருந்து விலகி தாவேகா கூட சேரணும்? யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை ஒட்டி கொண்டு கடைசி வரைக்கும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது தானே காங்கிரஸோட ஒரு எண்ணம். காங்கிரஸ் கூட இருந்தால் நிச்சயம் நம் தமிழ்நாடு